பின்னாடி நம்ம வந்து கீழே 1 பாயிண்ட் போட்டு அதுக்கு மேலே 2 ரெண்டாவது நம்ம வந்து 2 பாயிண்ட் போட்டுறோம். ஹேர் வச்சுருக்கீங்க அதிக பேர் பாக்ஸ் ஹேர் கட் ட்ரை பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். இந்த முடி மட்டும் அப்படியே ஒரு மாதிரி தூக்குது பாருங்க. வந்து கொஞ்சம் சுட்ட முடி ஹேர் கட் நல்லா இருக்குண்ணா. நான் முடி மேலே ஃபயர் பண்ணதுனால ஒரு மாதிரியா இருக்கு, அதை போயிடுமா? இது கொஞ்சம் ஒரு மாதிரி பொசுக்குன்னு தெரியும். இது வந்து வாங்குறோம். என்ன ஒரு சொன்னீங்க? செஞ்சிண்ணா. செஞ்சு எவ்வளோ கிலோமீட்டருங்க? 70-75 வரும். 75. எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? காலைல 8:30 கிளம்புண்ணா. 8:30 கிலோமீட்டர் கம்மி தான். நீங்கள் பரவாயில்ல, இது ரொம்ப லாங் வந்து ரொம்ப எப்படி ஹேர் கட் பண்ணலாம்? ஃபயர் கட்டிங் தான். ஃபயர் கட்டிங் கட்டிங் வந்து கீழே வந்து 0 பாயிண்ட் போட்டு அப்படி லெவல் பண்ணுற மாதிரி அப்படி கீழே 0 வேணாண்ணா. 1 போட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பண்ணி மேலே பாக்ஸ் ரிமூவ் நிற்க வைக்கணும். வணக்கம், வெல்கம் டு எம்ஜிஎம்எஸ் தமிழ். செஞ்சிலேருந்து வந்திருக்காரு. ஒரு 70 கிலோமீட்டர் வரும். ஸோ இவருக்கு ஹேர் கட் பண்ணி ஃபயர் பண்ணுறோம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு எம்ஜிஎம்எஸ் தமிழ் யூடியூப் சேனல். தலைமுடி எப்படின்னு பாருங்கள். இதுக்கு வந்து முடி இங்கே ரொம்ப நீட்டாக இருக்குது, இங்கே குட்டியாக இருக்குது. இது நம்ம வந்து ஓரளவு மேட்ச் பண்ணி கரெக்டாக வெட்டி ஃபயர் பண்ணுறோம். ஏற்கனவே எந்த மாதிரி ஹேர் கட் பண்ணீங்க? ஏற்கனவே நார்மலாக ஸ்கூல் போயிட்டு இருந்தேன், அதனால் நார்மலாக கட் பண்ணேன். அப்படியே சைடில் மட்டும் பாருங்கள். எதுவும் பிரச்சனை இல்லையா? இப்போ காலேஜ் தான் நான் ஃபஸ்ட் இயர். அதான் ஃபஸ்ட் இயரா? ஏற்கனவே வந்து நார்மலாக வேறு மாதிரி பண்ணுது. இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் இவருக்கு பாக்ஸ் கட்டிங் பண்ண போகிறோம். அதனால் வந்து முடி கொஞ்சம் ஏற்றுன்ற அதிகமாக இருக்குது. நம்ம கரெக்டாக லெவல் பண்ணி எடுக்கிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து 1 பாயிண்ட் தான் போட போகிறோம். 1 பாயிண்ட் போட்டு கீழே எடுக்க போகிறோம். பின்னாடி நம்ம வந்து கீழே 1 பாயிண்ட் போட்டு அதுக்கு மேலே 2 அதுக்கப்புறம் 6 அந்த மாதிரி எல்லாம் போட்டு அப்படியே ஃபினிஷிங் லெவல் பண்ணுறோம். இல்லை, ஃபஸ்ட் டைம் தான். ரெண்டாவது நம்ம வந்து 2 பாயிண்ட் போட்டுறோம். கீழே வந்து 1 போட்டோம், அதுக்கு மேலே கொஞ்சமாக 2 பாயிண்ட் போட்டுருக்கோம். இந்த மாதிரி ஹேர் வச்சுருக்கீங்க அதிக பேர் பாக்ஸ் ஹேர் கட் ட்ரை பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும், நல்லா படியும். நம்ம சைடில் வந்து மிஷினாக போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக வாக்கு எடுத்து சிஸ்டர்னே லெவல் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே இந்த முடி மட்டும் அப்படியே ஒரு மாதிரி தூக்குது பாருங்கள். தூக்கத்தினால கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு. நம்ம கரெக்டான ஃபினிஷிங்லாம் நல்லா தெரியும், இல்லைன்னா ஒரு மாதிரி தெரிஞ்சுட்டு.
இதே மாதிரி தான் நம்ம சைடு பக்கம் ஃபுல்லாகவே லெவல் பண்ணுறோம். மேலே வந்து கரெக்டாக படிகளவு வெட்டிக்கலாம். படிகளவு வெட்டி இந்த பக்கம் கொட்டையாக இருக்குது, இந்த பக்கம் அதிகமாக புரியுது. கொஞ்சம் லெவல் முன்ன பண்ண விடுவாங்க. ஏன்னா எப்படி முடி கொட்டையாக இருக்குது, அடுத்த கட்டிங்கும் வளர்றது கொஞ்சம் பக்காவும் இருக்கும். நம்ம மீடியமாக கம்மி பண்ணுறோம். இந்த முடிக்கு எந்த அளவு வச்சா படியுமோ ஸோ அந்த மாதிரி கம்மி பண்ண போகிறோம். உங்கள் முடி வந்து எந்த மாதிரி டைப்பு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முடி வந்து கொஞ்சம் சொட்ட முடி, ரொம்ப சுட்ட முடியல, ஒரு படியும் ஆனால் பட் லைட்டாக சுட்ட முடியும். அந்த மாதிரி டைப்பில் இந்த முடி. கட்டிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபயர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் கட்டிங் எவ்வளோ பேர் பிடிச்சிருக்கு, எவ்வளோ பேர் பிடிக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ப்ரோ. எப்படி ப்ரோ ஒரு ஹேர் கட்? நல்லா இருக்குண்ணா. நான் முடி மேலே ஃபயர் பண்ணதுனால ஒரு மாதிரியாக தேவை போயிடுமா? இது கொஞ்சம் ஒரு மாதிரி பொசுக்குன்னு தெரியும். இது வந்து ஹேர் வாஷ் பண்ண பிறகு போயிடும். இருந்தாலும் லைட் என்னாச்சு தெரியும், சுத்தமாக போகாது. அந்த ஃபயர் பண்ண எஃபெக்ட் கிட்ட வந்து பார்க்கும்போது தெரியும். இப்போ வந்து அதிகமாக எடுத்து வாஷ் பண்ண பிறகு எந்த அளவுக்கு தெரியாது. அவ்வளோ தூரம் வந்ததுக்கு நல்லது. ஓகே, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்? எங்களுக்கு ஓகே ப்ரோ.